ஊசி வந்திருக்குடா. இந்த கீழே இப்படி போட்டிருக்கிறது எல்லாம் இந்த குட்டி வாண்டு இருக்குல்ல, இது பண்ண வேலை தான். என்னது நம்ம அடிக்கடி சாப்பிடுவோமே பட்டர் பன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் ரிலேட். இன்னைக்கு நீங்க பார்க்க போற vlog வந்துட்டு நாங்க விடாமுயற்சி மூவி போயிருந்தோம். ஸோ அந்த vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பாப்பாவை அம்மா கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நானும் ஹஸ்பண்டும் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த டே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்க வீடியோக்குள்ள போகலாம். பாப்பாவை தூங்க வச்சாச்சு. இப்போ நாங்கள் மூவிக்கு போகிறோம். கிளம்பிட்டு இப்போ தான் சாப்பிட்டேன். ஸோ லைட்டாக வாட்டர் ஷாப் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இப்போ யூஸ் பண்ற இந்த ஷேட் பாத்தீங்கன்னா என்னோட ரீசன்ட் ஃபேவரட். ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மீடியம் ஸ்கின் டோன்ல இருக்கீங்க, என்னோட ஸ்கின் டோன்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம அப்ளை பண்றப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஓவரா அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது. மேபி உங்களுக்கு கேமரால அப்படி தெரியலாம், பட் நேர்ல பாக்குறப்ப வந்து ரொம்பவே சட்டில்டா இருக்கும். ஸோ இந்த ரீசன்ட் ஃபேவரட். இதோட ஷேட் பாத்தீங்கன்னா சாங்க்ரியா வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு MM3 ஷேடு. ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ரீசன்ட் மேக்கப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இல்ல. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு அப்படியே மேல வந்து பவுடர் அப்ளை பண்ணிடுவேன், அவ்வளவுதான். நம்ம அந்த லிப்ஸ்டிக் போட்டோன்னே லுக் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆயிடும். இது வரைக்கும் பாப்பா விட்டுட்டு நாங்க மூவி போனதே இல்லை. அப்படியே போனாலுமே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து டைப்பர் பேக்ல எடுத்துட்டு ஷோல்டர் பேக் போட்டு தான் போவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கிளம்பி போறது ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஃபீலிங்கும். ஸ்பீடு தேவையா? 140ல போறாங்க. மெதுவா போங்க. ரோடு ஃப்ரீயா இருந்தா நீங்க பாட்டு போவீங்க 140ல. நாங்க தேனியில இருக்க வெற்றி தியேட்டர்ல தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். கரெக்டா புக்கிங் ஓபன் ஆகி ஒரு 2 or 3 டேஸ்லயே வந்துட்டு புக் பண்ணியாச்சு. இல்லை அப்படின்னா கண்டிப்பா நமக்கு டிக்கெட் வந்து ஃபில் ஆயிடும். அண்ட் தலை மூவினா கிரௌட் சொல்லவா வேணும், அவ்வளவு கிரௌடா இருந்துச்சு. பார்க்கிங்கே வந்துட்டு எங்களுக்கு இடம் இருக்குமா அப்படின்ற லெவலுக்கு தெரியல. நாங்க போனதே வந்துட்டு ரொம்ப லேட்டா தான் போனோம். ஸோ எப்படியும் வந்துட்டு பார்க்கிங் ஒரு டீசென்டான பிளேஸ்லயே வந்து எங்களுக்கு கிடைச்சிச்சு. எவ்வளவு அவசரமா ஓடிட்டு இருக்கோம்னு பாருங்க. தியேட்டர்ல இருந்து வெளியில வந்ததுமே வந்துட்டு நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், பாப்பா எழுந்துட்டாங்களா அப்படின்னு. அன்னைக்கு என்னமோ தெரியல, வெரி சர்ப்ரைசிங்லி பாப்பா வந்து நாங்க வீட்டுக்கு போற வரைக்குமே வந்துட்டு தூங்கிட்டு தான் இருந்தாங்க. நான் போனதுக்கு அப்புறம் தான் வந்து எழுந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் போரிங்கா ஸ்லோவா
தூக்கமே வந்துருச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கேமரா டைரக்ஷன் நல்லா கேஎஃப்சி வந்திருக்குடா. தேனியில கேஎஃப்சி நான் இப்பதான் பாக்குறேன். எப்போ வந்துச்சு? ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியலையே. தெரியல. அப்ப அப்படியே எடுத்துருவாங்க. சரி, நெக்ஸ்ட் அங்க போறோம் நம்ம. இன்னும் குழந்தை கூட நேரம் கிராஸ் பண்ணுவோம். வரைக்கும் கிராஸ் பண்ணிட்டு கார்டு கொடுத்து விட்டு தப்பா போச்சு. நான் கூட அழகா இப்படி தருவாங்க, ஜாலியா புடிச்சு வரலாம்னு நினைச்சேன். இவ்வளோ பெரிய பாக்ஸ். ரைட்டு. எவ்வளோ அமௌண்ட் இதுல? சரி. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஈவினிங் வந்து நான் மாடிக்கு போயிட்டுருக்கேன் காஃபி போடுறதுக்கு. ஸோ அப்படியே ஒரு ஈவினிங் விளாகாக எடுக்கலாம் இதை அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஈவினிங் டைம் வந்து இப்படி தான் நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும். நானும் மேலே ஷிஃப்ட் ஆனதுலேருந்து ஒரு விளாக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பேன். பட் வந்து நிஜமாக முடியல. வீட்டில் ஒர்க் போயிட்டுருக்குது, அவங்களையும் நம்ம பார்க்கணும். ஸோ பாப்பாவையும் பார்த்துட்டு குக்கிங்கும் பார்த்துக்கிறது வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே வந்துட்டு ஹெக்டிக்காக போச்சு. அதனால் என்னால் வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு விளாக் கூட எடுக்க முடியல. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒர்க் டன் ஆகுது. அதனால் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிடுவோம் இன்னும் ஒரு 1 or 2 டேஸில். ஸோ அதுக்கப்புறம் மாடியில் நம்ம விளாக் எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஈவினிங் இப்போ கொஞ்சமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஒரு பொறுப்போடு வந்து மாடிக்கு வந்திருக்கேன். ஆனால் ஈவினிங் வந்து வெளியில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு காஃபி போட்டுட்டு உட்காந்துட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டே குடிச்சிட்டு இருந்தோம்னா நல்லா போகும் டைமு. பார்த்திங்களா, இதுதான் கிச்சன் பரிதாபங்கள் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டூலில் இருக்குல்ல. ஸோ அதை வச்சு வந்து குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அப்பப்போ ரேண்டமாக எடுத்துப்பேன். பட் இங்கே கீழே இப்படி போட்டிருக்கிறது எல்லாம் இந்த குட்டி வாண்டு இருக்குல்ல, இது பண்ண வேலை தான். எல்லாத்தையும் எடுத்து போடும், திருப்பி நான் எடுத்து எல்லாத்தையும் இது உள்ளே போடுவேன். ஸோ இது வந்து டெய்லி ரொட்டீனாக போகும். ஸோ இப்படி தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி குக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்குது. டைம்ஸ் இது கொஞ்சம் நார்மலாக இருக்கும், சம்டேஸ் பயங்கர போரிங்காக இருக்கும், கடுப்பாக இருக்கும். ஸோ எப்படியோ மேனேஜ் பண்ணி ஒரு 10 days to 15 days வரைக்கும் ஓட்டியாச்சு. ஒரு நேச்சுரல் ஃபில்டர் காட்டவா? ரெடி. சன்லைட்டில் ஒரிஜினல் நேச்சுரல், இதுதான் நேச்சுரல் ஃபில்டர்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஹாட்டாக ஒரு காஃபி போட்டுட்டு மினி ப்ரெட் இருக்குது, அதை வச்சு வந்துட்டு அதுக்கு பேர் என்னது, ஊருக்கு பேர் என்னமோ பேர் வீடியோ எடுக்கிறப்ப தான் எல்லாம் மறந்து போகும். அதுக்கு பேர் என்னது, நம்ம அடிக்கடி சாப்பிடுவோமே, பட்டர் பன் வந்துருச்சு. மினி பன் இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து நம்ம பட்டர் பன் பண்ண போகிறோம். ரொம்ப பட்டர் பன் வந்துட்டு எவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்குமா என்னன்னு தெரில, பட் கிட்டத்தட்ட வந்து அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ வந்து நம்ம அது இப்போ பண்ண போகிறோம். அம்மா வந்து லாஸ்ட் வீக் வந்திருந்தப்போ வந்து சுண்டைக்காய் இருக்குல்ல, அது வந்து மோரில் ஊற போட்டு தட்டி நல்லா வந்து வெயிலில் காய வச்சுட்டு போயிருந்தாங்க. இது எப்படி வந்து ஒரு 2 or 3 days ஆகிருக்கும், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து அதை எடுத்து வச்சுட்ருக்கேன். இது அப்படியே வந்து தண்ணியில் ஊற போட்டு வந்துட்டு வதக்கி எண்ணெயில் வதக்கியும் சாப்பிடுவாங்க. ஸோ அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. பட் வத்தலாக சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம்க்கெலாம் ரொம்பவே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ நம்ம வீட்டில் செம்பருத்தி நல்லா பூத்துருக்கு, சூப்பராக இருக்குது.
1 வீக்காக சாமி கும்பிடாதனால இவ்வளோ பூ வந்து இன்னும் ஈவினிங் வரைக்கும் இருக்குது. இல்லைனா மார்னிங்கே ஹஸ்பண்ட் பறித்து ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே சாமி ஃபோட்டோஸ்க்கு வச்சுட்டு தான் சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. ஸோ இந்த பட்டர் பன் ரெசிபிக்கு வந்து இந்த மாதிரி மினி பன் தான் என்கிட்ட இருந்துச்சு. பாவ் பஜ்ஜிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ இந்த பன் இதை வந்து நம்ம நடுவில் வந்து லைட்டாக ஒரு ஸ்லிட் போட்டு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஸ்லிட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு இந்த பட்டரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே லைட்டாக சுகர், நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு லைட்டாக சுகர். ஸோ இது மேலே வந்து நம்ம ஹாட்டான மில்க் ஊற்றிக்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு மினி பட்டர் பன் ரெடி. இதனால் உள்ள நல்ல பட்டர் மெல்ட் ஆகி தெரியுதா, சூப்பர் சாஃப்டாக இருக்கும். நல்லா சூடாக சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். மினி பட்டர் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டைமில் என்ன ஒரு ப்ளஸ் தெரியுமா, நிறைய பேர்ட்ஸ் வந்து நல்ல மைக்ரேட் ஆகிட்டுருப்பாங்க. நிறைய பேர்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம சூப்பராக வந்துட்டு குரூப்பாக வந்துட்டு அவங்களோட பிளேஸை தேடி ஓடிட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கூடவே சன்செட் பார்க்குறதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரெயின் சவுண்ட் கேட்கும். அண்ட் எங்கள் பெருமாள் கோயிலில் வந்துட்டு டைம் சொல்லுவாங்க, 6 o'clock ஆச்சு அப்படின்னா டேட் டைம் அதெல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்த மினி பட்டர் பன்னை என்ஜாய் பண்ணலாமா? வேறு லெவல். அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது குட்டியாக இருக்குது, அவ்வளோதான். பட் அதே டேஸ்ட்டு தான், சூப்பராக இருக்குது. ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறப்போ இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் ரெகுலராக வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஹெல்தி கிடையாது. எனக்கு அதுவும் ஒரு நாள்னா ஓகே. இல்லை, ஆக்சுவலாக பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. மாமா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ அவங்க வந்ததும் அவங்களுக்கும் பாலாத்தி கொடுத்துட்டு கொஞ்சமாக இது வந்து கொடுப்பேன். வராங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும். வராங்க. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். கிச்சன் அப்டேட். நான் சொல்லியிருந்தேன் MDF ஷீட்டு, அது வச்சு இங்கே ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த பக்கம் டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு வந்து க்ராக்கரி யூனிட் போட்டிருந்தாங்க அண்ட் அதுக்கு மேலேயும் வந்து லாஃப்ட்டும் பண்ணியிருந்தோம். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாஷிங் மிஷின் வச்சிருக்க ஏரியாலுமே வந்துட்டு ஒரு செல்ஃப் இருக்கும், அதுக்குமே வந்துட்டு டோர் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த க்ராக்கரி யூனிட்டோட ஃபைனல் லுக் மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. டடாய்! ஸோ சிம்பிளாக வந்துட்டு நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கூடிய சீக்கிரம் கிச்சனோட அவுட்புட்மே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த விளாக் ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கிச்சன்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் பை சொல்லு. See you. Take care. Flying kiss.